நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்லையா? கொஞ்சம் இருங்க சார், நில்லுங்க. சார் இருங்க சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். சார் வண்டி நிறுத்துங்க சார். சரோஜா, உங்க அம்மா எங்க? அப்பா பூஜையே ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இப்ப எனக்கு எப்படியாவது அந்த நியூஸ் பேப்பர் வேணும். ஆனா அதுக்கு சிங்கத்தோட வாயில கையை விடுற நிலைமை என்னோடது. விக்ரம், அப்பா விக்ரம் கண்ணா, கொஞ்சம் இங்க வாப்பா. சொல்லுங்கப்பா. உங்க அம்மா பக்கத்துல நியூஸ் பேப்பர் இருக்கு பாரு, போய் அதை கொண்டு வா போ. அப்பா என்ன காலையில சந்தோஷமா டீ குடிக்கிறேன். இந்த சந்தோஷத்தை நீங்க கெடுத்துறாதீங்கப்பா. நான் போக மாட்டேன். என்னது? இப்போ நீ எவ்வளவு பெரிய பையன் ஆயிட்ட, இன்னும் உங்க அம்மாவை பார்த்து பயப்படுறியா நீ? இங்க பாருங்கப்பா, அம்மா அப்பாவுக்கு பசங்க எப்பவுமே சின்ன பசங்க தான். அதனால நீங்களே போய் எடுத்துக்கல. சரி நீ போய் தொலை போ. போன்னு சொன்னல, அதெல்லாம் பாத்துக்கலாம். போ போ. யாருக்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறது? மோகன் கண்ணா. அப்பா நீ கொஞ்சம் இங்க வாப்பா. சொல்லுங்கப்பா. வாப்பா கண்ணா, உங்க அம்மா பக்கத்துல நியூஸ் பேப்பர் இருக்கு பாரு, போய் அதை கொஞ்சம் கொண்டு வர்றியா? ஆனா அப்பா, நான் படிச்சிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு நீ செல்ல புள்ள இல்ல, அதனால போய் அதை கொண்டு வா. ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் நான் செல்ல புள்ள தானே. ஏன் இப்படி என்ன சாகடிக்க பாக்குறீங்க? கொஞ்ச நேரம் வந்து என்ன சந்தோஷமா இருக்க விடுங்க. சரி போ. என்ன அநியாயம் இது? இத்தனை பிள்ளைங்க இருந்து யாரும் எனக்கு எதுவும் செய்யல. ஒருத்தரும் எந்த வேலையும் செய்ய முன்வர மாட்டாங்க. நானே போயிட்டு எடுத்துட்டு வர்றேன். அட பரவாயில்லையப்பா, தைரியமா போய் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டீங்க. எங்க அதை கொடுங்க. என்ன அப்பா என்ன வேணும் உனக்கு? படத்தை பத்தி எல்லாம். என்ன படத்துல ஏதாவது நடிக்க போறியா என்ன? நீ போய் கொண்டு வந்திருந்தா கொடுத்துருப்பேன். என்ன பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுது? அப்பா பிலிம் நியூஸை மட்டும் படிச்சுட்டு தான் தரேன். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்க விட மாட்டீங்களா? ஐயோ ஒரே தொல்லை. இது எப்படி சாத்தியம்? இல்ல. என்னாச்சுங்கப்பா? என்னாச்சு சொல்லுங்கப்பா. பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? என்ன போட்டிருக்குன்னா அது
வயிற்று வலி வந்ததுன்னா அதை சாதாரணமா நினைக்க வேணான்னு இருக்காங்க. அதனால ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்கான். நான் என்ன செய்யறது? இன்னைக்கே சூர்யாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு இதயம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரணும். அப்பதான் தைரியமா இருக்கும். உடனே சூர்யாவை கூட்டிட்டு போக சொல்ல போறேன். அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சரி சரி சரி, ஓகே, நான் வந்து சேர்ந்துட்டேன். நான் வந்து சேர்ந்துட்டேன். உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். 21ஆம் நம்பர் வீட்டு முன்னாடி. சார் சார் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க படிச்சிட்டு இருந்த பேப்பர்ல என் மனைவியோட போட்டோ வந்திருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் வந்துட்டு இருக்கேன். இதோ வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். சார் இதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுங்க சார். ஆமா ஆமா, நாளைக்கு தான். பேப்பர்ல சந்தீபோட போட்டோ வந்திருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? ஒண்ணு பண்ணலாம். முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன செய்யறது? இப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மனசுல எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் பத்தி தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கு தெரியும்ல, இந்த தடவை நான் எவ்வளவு பயந்தேன்னு. என் வீட்ல இருக்கிறவங்க வேற என்ன புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஐ நோ. இப்ப நம்ம எப்படியாவது சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணனும். சவிதா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கமலா தேவி காலேஜ்ல எனக்கு பெரிய செலிப்ரேஷனே நடந்துட்டு இருக்கு. அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணு யுனிவர்சிட்டில டாப் ரேங்க் வந்திருக்கா. ஐ மீன் அவ 3rd ரேங்க் வந்திருக்கா ஆல் ஓவர் ஸ்டேட். அந்த பொண்ணு எவ்வளவு அதிகமா படிச்சிருக்கா? அவ பேர் என்ன? எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த பொண்ணு போட்டோவை எனக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஓ ஓகே ஓகே, நான் பேப்பர் பாக்குறேன். நம்ம ஊர்ல இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் ஒரு நிமிஷம். சார் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா சார்? இதோ இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார். அட ஏங்க நீங்க, எனக்கே ஒன்றும் தெரியாது, என்ன போய் கேட்டுக்கிட்டு. அண்ணா ஒரு நிமிஷம். சார் 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 ஒரு நிமிஷம். இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார். சார் எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சுப்பா. சார் ஒரே நிமிஷம். அண்ணா அண்ணா இந்த பேப்பர்ல இந்த பொண்ணு பத்தி என்ன போட்டிருக்குங்க? எனக்கு தெரியாதுப்பா. என்னப்பா? சார் கொஞ்சம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம். சார் இது என் மனைவியோட போட்டோ சார். எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இதுல அவங்கள பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு படிச்சு சொல்ல முடியுமா? நீங்க போய் வேற யாருக்கிட்டையாவது கேளுங்க. நான் இது வரைக்கும் ஸ்கூல் வாசப்படியே மிதிச்சதில்ல. எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுப்பா. நான் யார்கிட்ட போய் கேட்கறது? அண்ணா சார் ஒரு நிமிஷம். சார் இந்த பேப்பர்ல இந்த பொண்ணு பத்தி சார் அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா இந்த பேப்பர்ல இந்த பொண்ணு ஒழுங்கு அப்பாவே நானும் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா இன்னைக்கு இது நிலைமை வந்திருக்காது. அப்பா, இந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு முக்கியமான நியூஸ் படிக்கணும். கண்ணு தெரியலையா உனக்கு? நான் படிக்கிறேன்ல. அப்பா ப்ளீஸ் பா, நான் படிச்சுட்டு தந்துடுறேன். சவிதா, அந்த பிலிம் நியூஸ் பேப்பரை கூட. அண்ணா, நான் ஒரு முக்கியமான நியூஸ் படிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் தரேன். நான் தான் கேட்கறேன்ல, கூட ஒரு நிமிஷம் பார்த்து கொடுத்துறேன். முதல்ல போய் காலேஜ் புக்கெல்லாம் நல்லா படி. அதுக்கப்புறம் இதை வந்து படிக்கலாம். இதுல மேட்ச பத்தி நான் உங்களுக்கு அண்ணன் தானே, அதனால இந்த பேப்பரை முதல்ல படிக்க வேண்டியது நான் தான். ஆனா ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டும் நான் படிச்சு கொடுத்துறேன். சவிதா, நான் சொல்றது கேளு. என்கிட்ட போய் நான் படிச்சு தரேன். குடு சவிதா. நான் சொல்றேன். கிடைச்சிருச்சு. இதுல பிலிம் நியூஸ் எங்க இருக்குங்கறத நான் படிக்கணும். ஆஹா, புது படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு. உடவெல்லாம் கிடைக்காது. கிடைக்காது. ஐயோ,
அந்த பேப்பர் என்கிட்ட கொடுங்க. சவிதா அதை கூட நான் படிச்சிட்டு தரேன். இவங்க யாருக்குமே அப்பா மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. சவிதா நீங்க எல்லாம் நாளைக்கு பேப்பர் படிக்க வேண்டியதானே? நாளைக்கு நான் செத்துட்டேன்னா அதுல நியூஸ் போட போறாங்க. என்கிட்ட இருந்து நீ இந்த பேப்பரை வாங்கிருவியா? எங்க வாங்க பார்க்கலாம். டேய், என்னோட பெரிய அந்த பேப்பரை சப்பரம் யாருமே கிடையாது. டேய் டேய் அண்ணா அந்த பேப்பர் குடுறா. மோகன் நில்லு. அண்ணா அண்ணா சவிதா பேப்பர் குடுங்க. அண்ணா அண்ணா, நீங்க இந்த பக்கம் போங்க. சவிதா சவிதா குடியாத குடி. மீனாட்சி பாத்து. ஐயோ ஐயோ மீனாட்சி, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்ட நீ. பக்கத்து வீட்டுக்காரங்க பேப்பர் இப்படி பண்ணிட்டியே. எப்படியோ இது அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்தா எனக்கு நேரமே சரியில்லை. அதனாலதான் இதை எரிச்சிட்டேன். என்ன மீனாட்சி நீ உனக்கு சரியா பார்த்து கூட நடக்க தெரியாதா? எந்த படத்தை எந்த தேடல போட்டுருக்காங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் சும்மா இருங்கடா. உங்களாலதான் என்னாலயும் படிக்க முடியல, அப்பா வழியும் படிக்க முடியல. பேப்பரையே எரிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் செய்யாமலே செய்ய நினைச்சது நடந்துருச்சு. பக்கத்து வீட்ல இருந்து திருடிட்டு வந்தீங்கல, உங்க எல்லாருக்கும் நிச்சயமா இது தேவைதான். பெரியவங்க சொன்னது உண்மைதான். திருடிட்டு வந்தது எப்பவுமே தங்காது. எல்லாரும் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க போங்க. ஆமா, சூர்யா ஏன் இன்னும் வரல? சார் கொஞ்சம் இருங்க. சார் இருங்க சார். சார் உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. ஆமா, அதுக்கு சார் ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? இந்த பேப்பரில் இங்கே இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார். இல்லை சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட மனைவி. இவங்க ஃபோட்டோவை ஏன் பேப்பரில் போட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் நீங்கள் படிச்சு சொன்னீங்கன்னா. ஆமா, இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க? சார் இவங்க தான் என் மனைவி. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு நல்ல செய்தி. முதல்ல உங்களுக்கு என் சார்பா வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரை நீங்களும் ஸ்வீட் சாப்பிட்டு உங்க மனைவிக்கும் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா உங்க மனைவி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. சார் 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 என்ன எழுதியிருக்கேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். உங்க மனைவி நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க மொத்த யூனிவர்சிட்டிலையும் அவங்களுக்கு 3வது இடம் வந்திருக்கு. அதனாலதான் பேப்பர்ல போட்டோ போட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு புரியலையே. சார் 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 ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இதான் போட்டிருக்கா? அட ஆமாங்க, அதுதான் இருக்கு. அதனாலதான் போட்டோ போட்டிருக்காங்க. என்ன சூர்யானா இது? இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம் தான் இது. உங்க மனைவிக்கு சரஸ்வதி அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. உங்ககிட்ட அன்னலட்சுமியோட ஆசீர்வாதம் இருக்கு. நீ என்னடானா பதட்டமா இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா பாரு, எவ்வளவு நல்ல செய்தின்னு தெரிஞ்சிருக்கு. உன் மனைவி இவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கனால எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. என்ன யோசிக்கிறீங்க சூர்யானா? எதுக்காக அங்கேயும் இங்கேயும் கேட்டுட்டு இருந்தீங்க? வீட்டுல படிச்ச பொண்டாட்டி இருக்கும்போது நேரா அவங்க கிட்டே போய் இதை கேட்டிருக்க வேண்டியதானே? பாசமா அன்பா மொத்தத்தையும் இதை பத்தி படிச்சு காட்டியிருப்பாங்க. அப்படியே தமிழ்லயே இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சப்பாத்தி செய்ய மாவு பிசைஞ்சிட்டேன். ஆனா பாயசம் செய்யறது எப்படி? வெளியே போன இவரும் இன்னும் வீட்டுக்கு வரல. 12 மணிக்குள்ள மொத்த சமையலும் நான் செய்யலன்னா நிச்சயமா அத்தை என் மேல கோவப்பட்டு திட்டுவாங்க. நான் என்ன செய்யறது? பாயசம், அதுல பால், அரிசி, சக்கரை போடணும். பேசாம ஒன்று பண்ணிடலாம்.
பாலை நல்லா காய்ச்சி வச்சுட்டு அரிசியும் வேக போட்டுடலாம். ரெண்டுமே தயாரானதுக்கு அப்புறம் அதுல சர்க்கரையை போட்டு எடுத்து வச்சிடலாம். அத்தை வரதுக்கு முன்னாடி பாயசத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். அரிசி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்பட வேண்டிய செய்தி. உங்க மனைவி நடந்த செகண்ட் இயர் பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்க மொத்த யுனிவர்சிட்டில உங்க மனைவிக்கு 3rd ரேங்க் வந்திருக்கு. அதனாலதான் பேப்பர்ல போட்டோ போட்டிருக்காங்க. அதிகமாலாம் ஒண்ணு படிக்கல. பொண்ணு படிச்சிருக்கிறது வெளிய வகுப்பு மட்டும்தான். அதிகமா படிச்ச பொண்ணு குடும்பத்தை பத்தி கவலைப்படாம பணம் பணம் எப்பவுமே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்னா அதுக்கு ஸ்வீட் மட்டும் இருந்தா பத்தாது. ஸ்வீட் செய்யறது சாப்பிடுறதை விட இன்னும் பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சமையலற பூஜைக்காக அம்மா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சந்தியா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது உங்க கண்ணில் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எத்தனையோ முறை அந்த விஷயம் கண்ணீரை வெளியே வர முயற்சி பண்ணுது. உங்க மனசுல வேதனை இருந்தா அது இதுக்காக சொல்லிடுங்க. சொன்னாலும் அது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில்லற. இல்ல 1/2 கிலோ காஜு கத்திலி 225 ரூபாய், 1 கிலோ குலாப் ஜாம் 150 ரூபாய், அப்புறம் 1 கிலோ பாதுஷா வந்து 180 ரூபாய் தான். மொத்தமா சேர்த்து 585 ரூபாய் தான் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க கடையில கணக்கு போட்டதை பார்த்தா நீங்க 7ஆம் கிளாஸ் படிச்சவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உங்க படிப்பு தான் 7வது, ஆனா நீங்க பெரிய புத்திசாலிங்க. 7வது வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க மேல படிக்காம விட்டீங்க? இவ என்னோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து நாங்க சேர்ந்து வளர்ந்தோம். எப்பவுமே நாங்க சேர்ந்தே இருப்போம். படிச்சது கூட நாங்க ஒன்னா சேர்ந்துதான். எல்லாத்துலயுமே சந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேண்டியது இதுதானே? சந்தோஷமா உங்களோட முதல் இரவு கொண்டாடுங்க. அதுதானே உங்களுக்கு வேணும். இதுக்காக தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க. உங்க அம்மா சொன்னபடி உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது தானே என்னோட வேலை. சந்தியா, சொல்லுங்க. சமைச்சு முடிச்சிட்டியாமா? அத்தை, அது வந்து பாயசம் செஞ்சு முடிச்சிட்டேன். வெண்டைக்காவையும் கட் பண்ணி வச்சிட்டேன். மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். சன்னாவும் வெந்துகிட்டு இருக்கு. சரி, அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சரி, அந்த வெண்டைக்காவை கூட நான் வறுத்து வைக்கிறேன். சந்தியா, பாரு, அந்த எண்ணெய் எடுத்து கொடுமா. மசாலா டப்பாவும் அப்படியே எடு. இங்க கொடு. சந்தியா, அந்த வெண்டைக்காவை எப்படி கொடு.